பிரைஸ்ல நாம் எல்லாரும் கண்களை மூடி இந்த பரிசுத்த வாரமாக அனுசரிக்கிற இந்த நாட்களிலே சிலுவையை குறித்து ஆமென், அவர் பாடுகளை குறித்து ஆமென் ஹல்லேலூயா நாம் ஒரு கரிசனை உள்ளவர்களாக இந்த நாளிலே அவருடைய சமூகத்திலே நாம் ஒன்று கூட கர்த்தர் பாராட்டின நல்ல தயவுகளுக்காய் இரக்கங்களுக்காய் நன்றி சொல்லி நாம் அத்தனை நோக்கி பார்ப்போம். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அப்பா நீர் எங்களுக்கு ஆகப்பட்ட பாடுகளை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, வியாகங்களே அப்பா, நிந்தனைகளே, அவமானங்களே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, பரியாசங்களை ஆண்டவரே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சகலவற்றையும் எங்களுக்காக, எங்களுடைய மீட்பிற்காக, எங்களுடைய ரட்சிப்பிற்காக நாங்களும் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற்றப்படும்படியாக அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றுவதற்காக நீர் பட்ட பாடுகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் அந்த கோலம் அடைந்தவராய் அப்பா ஹல்லேலூயா. ஏசாயாவில் நாங்கள் வாசிக்கிறோம், நமக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை என்று ஏசாயா சொல்லுகிறானே. ஆமாம் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஆகப்பட்ட பாடுகளை நினைக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. காணியாட்சிக்கு புறம்பு ஆயிருந்த எங்களை ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் மீட்டெடுத்தீரே, சுதந்திரவாளிகள் ஆக்கினீரே அப்பா என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே அப்பா. உம்முடைய விலையேறப்பெற்ற அன்பிற்காக, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் உம்முடைய சிலுவையை குறித்து ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்க்க அப்பா, அவைகளிலே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. காரியங்களை நாங்கள் தியானிக்க அப்பா கற்றுக்கொள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி சொல்ல நீர் கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் பாடி ஆராதிக்க மகிமைப்படுத்த ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கிருபை தாங்கப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட ஆன்லைனில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் தேவரே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சிலுவையின் உபதேசத்தினாலே பலனடைய கிருபை செய்யுங்கப்பா, ஸ்தோத்திரம். இன்னுமாய் உம்மிடத்துல கிட்டி நெருங்கி சேர, இன்னுமாய் உம்மிடத்துல அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அருகிலே வர இன்னுமாய் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய தேவரே நீர் எங்களுக்கு கிருபைகளை தாங்க அப்பா. உம்முடைய சுபாவத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள அப்பா, வாஞ்சிக்க உம்முடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து வர எங்களுக்கு கிருபைகளை தந்து நடத்துங்கப்பா. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய சமூகத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே என்று சொல்லி நமக்காக ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் பட்ட பாடுகளை, அந்த கல்வாரியிலே அவர் பட்ட வியாகுலங்களை நாம் நினைத்து பார்த்தவர்களாக இந்த வரிகளை உண்மையாய் அறிக்கை செய்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுக இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்சமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை, கெத்சமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை, எத்திசையும் தோணிக்கின்றதே, எங்கள் மடம் தீகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுக இப்போ
மனம் பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரந்தோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரந்தோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்து, ஏற்று என்றும் நடத்து. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆமாண்டவரே, இந்த கல்வாரி பாடுகளை நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது அப்பா உண்மையாகவே கண்கள் கலங்குகின்றது அப்பா. ஹல்லேலூயா அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பை நினைத்து அப்பா ஹல்லேலூயா உமக்காக எங்களுக்காக அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற நீர் பட்ட பாடுகளை நினைக்கிறேன். எங்களுடைய பாவங்களுக்காக எங்களுடைய அக்கிரமங்களுக்காக அப்பா ஸ்தோத்திரி. நீர் அடிக்கப்பட்டிரே, நொறுக்கப்பட்டிரே, எங்களுடைய மீறுதலுக்காக நீர் காயப்பட்டிரே அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா அப்பா, நாங்கள் மீண்டும் மீண்டுமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற பாவங்களை செய்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உண்மை சிலுவையிலே அறையாதபடிக்கு தேவரீர் எங்களுக்கு ஒரு பரிசுத்த ஜீவியத்தை தாருங்கப்பா. ஹல்லேலூயா அப்பா, உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வர நீர் வைத்து போன மாதிரி அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மாதிரியை நாங்களும் அப்பா நாங்கள் பின்பற்ற ஆண்டவரே. ஹல்லேலூயா எங்களுக்கு கிருபைகளை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபைகளை தாங்கப்பா. அப்பா இந்த சிலுவையை குறித்து தியானிக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே எங்களுக்காக செய்த எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே செய்கிறவர்களாக காணப்பட, மற்றவர்களுக்கு செய்கிறவர்களாக காணப்பட, மற்றவர்களுடைய உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட அப்பா நீர் எங்களுக்கு கிருபைகளை தாங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிற இந்த கடைசி சரணத்திலே இப்படி பாடு எங்களையும் அப்பா உம்மை போல மாற்றிட உம் ஜீவன் தந்தீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற உம்மை போல எங்களை நீர் மாற்றுங்கப்பா. உம்முடைய சமூகத்திலே எங்களை தருகிறோம் ஒரு குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல உம்முடைய கரங்களிலே எங்களை நாங்கள் விட்டு தருகிறோம் ஐயா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரங்களிலே விட்டு தருகிறோம் ஐயா. உம்முடைய விருப்பம் போல எங்களை வணைந்து கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா எங்களுடைய விருப்பம் வேண்டாம் ஆண்டவரே, எங்களுடைய சுயம் வெளிப்பட வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் எங்களிலே அப்பா நீர் வெளிப்படப்பா. ஹல்லேலூயா நீர் எங்களுக்கு கிருபைகளை தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்திலே ஒரு மாற்றத்தை தாங்க அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரங்களிலே, உம்முடைய அன்பின் கரங்களிலே எங்களை தருகிறோம் அப்பா. நீங்கள் மாத்திரம் எங்களை நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா எங்களுடைய சுயத்தின்படி நாங்கள் நடக்க வேண்டாம், நீர் எங்களை நடத்தி செல்லுங்க என்று சொல்லி நம்மை நாமே அர்ப்பணித்தவர்களா இந்த வரிகளை அறிக்கை செய்து பாடி நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாய் அப்படி நாம் பாடுகிறது போல, நம்ம அறிக்கை எடுக்கிறது போல நம்மளை நடத்தி ஆசீர்வதித்து நடத்துவார். கர்த்தர் மகிமைப்படுவாராக. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரந்தோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரந்தோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோ, தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்து, ஏற்று என்றும் நடத்து.
கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நம்முடைய கல்வாரி அன்பை நினைத்து அப்பா மகிழ்ந்து அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆராதிக்க நீர் கொடுத்த நல்ல சிலாக்கியத்திற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து நம்முடைய வார்த்தைகளை அப்பா உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க, உங்களுடைய சிலுவை பற்றிய வசனத்தை நாங்கள் தியானித்து உண்மையிலே பலன் கொள்ள நீர் கிருபைகளை தந்து நடத்துங்க. தொடர்ந்து உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் கொடுத்த நல்ல ஆராதனை நேரத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலிருந்து இந்த வாரம் முழுவதும் பரிசுத்த வாரம் என்று சொல்லப்படுகிற ஹோலி வீக் அனுசரிக்கப்படுகிறது. ஆனால் நம் சபையிலிருந்து நாம் வெளியூர் கடந்து போகிறதுனால நேரடியாக இந்த காலை தியான கூட்டத்தை நடத்த முடியவில்லை. அதனால் ஆன்லைனில் நாங்கள் இதை உங்களுக்கு அனுப்புகிறோம். நீங்கள் இன்றைக்கு மாத்திரம் இதை ஆன்லைனில் பார்க்கும்படி, இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படி அன்போடு உங்களை கேட்கிறோம். நாளையிலிருந்து தொடர்ந்து நேராகவும் நேரலையிலும் இந்த பரிசுத்த வாரத்தின் காலை தியான கூடுகைகள் சிலுவை தியான கூட்டங்களாக நடைபெறும். நீங்களும் உற்சாகமாக குடும்பத்தோடு பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். கர்த்தர் நம்மோடு இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு மாலை வேத வாசிப்பு இல்லை. நாம் எல்லாரும் வெளியூருக்கு கடந்து போகிறதுனால இன்றைக்கு மாத்திரம் இந்த வேத வாசிப்பை ரத்து செய்கிறோம். நாளையிலிருந்து தொடர்ந்து வேத வாசிப்பு நடைபெறும். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரத்தில் வேத வாசிப்பை நாம் முடிப்போம் என்று விசுவாசிக்கிறோம். உற்சாகமாக நீங்களும் வந்து வேத வாசிப்பில் நாளை தினம் தொடங்கி பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற அன்புக்குரிய சகோதரி வில்லியம்ஸ் அவருடைய துணைவியார் சகோதரி மேரி பிலோமினா அவர்களை அன்போடு வாழ்த்துகிறோம். அன்பு சகோதரியோடு கூட கர்த்தருடைய கரமிருந்து ஊழியம் செய்கிற ஐயாவையும் அன்பு பிள்ளைகளையும் மருமக்களையும் பேரப்பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதித்து நடத்தும்படி அவளுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு சகோதரியை வாழ்த்துகிறோம். தேவன் அவர்களையும் அவருடைய கைகளையும் பிரயாசங்களையும் ஆசீர்வதித்து நன்மையை தந்து சுகமாய் சமாதானமாய் நடத்துவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சுருக்கமாக இந்த காலையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து ஜெபக்குறிப்புகளுக்கு நேராக நாம் கடந்து போகலாம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. For the preaching of the cross is to them that perish foolishness, but unto us which are saved it is the power of God. சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். நாம் வாசிக்கிற தியானிக்கிற இந்த கர்த்தருடைய சிலுவையை பற்றியதான உபதேசம் நமக்கு அவருடைய பலனை தருகிறதாக இருக்கிறது. ஆமென். ஏதோ இந்த லெந்து நாட்களில் மட்டும் சிலுவையை குறித்து தியானிக்கிறது அல்ல, ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிறோம். இந்த சிலுவை தியானம் என்பது ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்க வேண்டிய ஒன்று. கடந்த நாளில் நம்ம படித்தோம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். அவர் சிலுவை என்பது அனுதினமும் நாம் சுமந்து செல்ல வேண்டிய ஒன்றாக அது காணப்படுகிறது. அவர்கள்தான் அவரை பின்பற்ற முடியும். ஆண்டவரை பின்பற்ற விரும்புகிற ஒவ்வொருவருக்கும்
ஒரு சிலுவை உண்டு, ஒரு பாடு உண்டு, ஒரு நெருக்கம் உண்டு, ஒரு பலவீனம் உண்டு, ஒரு வியாதி உண்டு, குறைவுகள் உண்டு. அந்த சிலுவையை சுமந்து கொண்டுதான் அனுதினம் அவரை பின்பற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும், ஆண்டவரே உம்முடைய இந்த சிலுவையின் உபதேசங்கள் ஏதோ இந்த ஈஸ்டர் பண்டிகையோடு முடிந்து விடாதபடி அனுதினமும் உம்முடைய சிலுவையை சுமக்கிற, உம்முடைய பாடு மரணங்களை நினைவு கூறுகிற, உம்முடைய மரணத்தை தெரிவிக்கிற அந்த அனுபவங்கள் எங்களுக்குள்ளே காணப்படட்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது, அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. நிருபங்களில் இருந்து சில காரியங்களை, இந்த சிலுவையை பற்றிதான உபதேசங்களை நம்ம இந்த விசேஷித்த இந்த பரிசுத்த வார நாட்களிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்து நடத்துவாராக. கலாத்தியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். போதும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல. பவுலடியாருடைய ஒரு தெளிவான ஸ்தோத்திரம் அறிக்கையாக இந்த வார்த்தைகள் காணப்படுகிறது. சிலுவையிலே நான் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனிமேல் நான் இல்லை, என்னுடைய திறமை இல்லை, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய படிப்பு அல்ல, என்னுடைய ஸ்தோத்திரம் உலக உயர்வுகள் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய அறிக்கை இந்த அறிக்கையாக காணப்படணும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டிய, அறையப்படும்படி ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு அனுபவத்தில் ஸ்தோத்திர தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் கடந்து வரணும். பவுலடியாரை போல சொல்லணும், நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். இந்த நாட்கள் மறுபடியும் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். இது ஸ்தோத்திர உபவாசம் இருக்கிற நாட்கள் அல்ல, நம்மை வருத்தி கொள்ளுகிற நாட்கள் அல்ல. இந்த சிலுவை பாடுகளை நினைவு கூறுகிற அதே வேளையில் நம்மை கர்த்தரோடு கூட அர்ப்பணித்து அவருடைய சிலுவையின் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட அறையப்படும்படி நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாக ஸ்தோத்திரம் நாம் காணப்பட வேண்டியது அவசியம். வேதத்திலே நாம் அறையப்படும்படி ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தைகள் சொல்லுகிற சில காரியங்களை வேகமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கடந்து போகிறேன். முதலாவது வாசிக்கலாம். ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயிற்று என்று வாசிக்கிறோம். இப்போ கிறிஸ்துவோடு இருக்கிற ஒரு அனுபவம், நமக்குள்ள இருக்கிற பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையும்படி அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். எதற்காக? இனி பாவத்திற்கு நாம் ஊழியம் செய்யாதபடிக்கு, நம்முடைய பாவ சரீரம் ஒழிந்து போகும்படியாக பழைய மனுஷன் சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக, ரட்சிப்பை பெறும் முன்பதாக, தேவனுடைய சபைக்குள்ளே கடந்து வரும் முன்பதாக, இந்த ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தையின் அனுபவத்துக்குள்ளே கடந்து வரும் முன்பதாக நம்முடைய ஸ்தோத்திரம் முன் வாழ்க்கை அது எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தரை அறிந்த பிற்பாடு, அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு, அவருடைய சபையிலே நாட்டப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை பாவ வாழ்க்கை அல்ல, பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்படும்படி ஒப்பு கொடுக்கிற ஒரு பரிசுத்த வாழ்க்கையை தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்குள்ளே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். முதலாவது, எனக்குள்ளே இருக்கிற பழைய மனுஷன் அறையப்பட வேண்டும். ஆமென்.
அல்லேலூயா. இரண்டாவது வாசிக்கும் பொழுது கலாத்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் கலாத்தியர் 6:14 வாசிக்கலாம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டியிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். இப்போ உலகத்தின் காரியங்கள் குறித்து ஒரு எச்சரிப்பு பெற்றவர்களாக உலகத்திற்கு சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே வேண்டும். இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் நாம் உலகத்திற்குரியவர்கள் அல்ல. உலகத்திற்காக சிலுவையில் அறையப்படுகிற உலகத்தின் சோதர எல்லா காரியங்களை சிலுவையில் அறையப்பட அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவத்தோடு கூட தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது அவசியம். இந்த காலை வேளையில் உலகம் நம்ம கூட இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உலக வேஷம் நமக்குள்ள இருக்குதா? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று வேதத்தில் படிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை விடுவிக்கும்படி ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார், ரத்தம் சிந்தினார், பாடுபட்டார், மரித்தார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்கிறார். அதை தான் இந்த நாட்களில் சோதர நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளே இருக்கிற உலகத்தின் காரியங்கள், உலகத்திற்காக நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டியது அவசியம். மூன்றாவது, நம்ம எதை சிலுவையில் அறையணும்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படிக்கலாம். கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். 3 குறிப்பும் இந்த வசனத்திலிருந்தே சொல்ல போறேன். முதலாவது, கிறிஸ்துவினுடையவர்கள். யாரு சொல்லுங்க? கிறிஸ்துவினுடையவர்கள் முதலாவது எதை சிலுவையில் அறைந்திருக்கிறாங்க? தங்கள் மாம்சத்தை. இன்னைக்கு மாம்சம் சிலுவையிலே அறையப்படணும். வேதத்தில் படிக்கும்போது ரோமாபுரிக்கு பவுலடியார் எழுதுறாரு, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்குள்ள மாம்ச சிந்தைகள், மாம்சத்துக்கு அடுத்த காரியங்கள் ஒன்றும் காணப்படக்கூடாது. மாம்சத்தை சிலுவையில் அறையும்படி நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற தேவ பிள்ளைகளாய் நாம் இருப்போமானால் நமக்கு ஆக்கினை இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. மாம்சத்தின் சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மாம்சம் முதலாவது சிலுவையில் அறையப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்குள்ள ஒரு மாம்சத்தின் கிரியைகளும் காணப்படாதபடி எல்லாம் நம்முடைய மாம்ச கிரியைகளை சிலுவையிலே அறையும்படி அர்ப்பணிக்க வேண்டும். நான்காவது, இந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்லுகிறது, மாம்சம் மட்டும் இல்லை, மாம்சத்தினுடைய ஆசை. மாம்சத்தின் ஆசை, சரீரத்தின் ஆசை நமக்குள்ளே நிறைய வருது. மாம்ச ஆசை, உலக பிரகாரமான மாம்சத்தின் கிரியைகள், ஆசை. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. வேறாயிருக்கிறது. நம்ம எப்படி இருக்கிறோம்? போதுமென்று எண்ணுகிற தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. போதும் என்கிற மனம் இருக்குதா? வேணும் வேணும் வேணும், இன்னும் 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 சேர்க்கணும் சேர்க்கணும், இதை வாங்கணும் அதை வாங்கணும், அங்கே வாங்கணும் இங்கே வாங்கணும். தோ உன் ஆசைகளை, உன் மாம்சத்தின் ஆசைகளை சிலுவையிலே அறைய நீங்களும் நானும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிற அந்த ஆசை, அந்த பண ஆசை நமக்கு ஒரு நாளும் இருக்கக்கூடாது. பொருள் ஆசை குறித்து எச்சரிப்பாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பொருள் ஆசை நமக்கு ஜீவன் அல்ல.
பொருளாசைக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று வாசிக்கிறோம். அப்போ மாம்சம் அறையப்படணும், அதனுடைய ஆசைகள் அறையப்படணும். அடுத்த பகுதியில் கடைசியாக இச்சைகள். இச்சை கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை கொண்டு வரும் என்று வாசி. எதை இச்சிக்கிறோம்? ஏவாள் அந்த கனியை இச்சித்தாள். பார்வைக்கு ரொம்ப அழகா இருக்கிறது, புசிப்புக்கு ஏற்றதா இருக்குதுன்னு பிசாசு சொல்லிட்டான். தேவர்களை போல மாறிடுவோம். அப்போ அந்த இச்சை பாவத்துக்குள்ளாய் அவளை நடத்தினது. அவர்கள் ஆத்தும மரணம் அடைந்தார்கள். தேவனோடு இருந்த ஐக்கியத்தை, தேவனோடு நடக்கிற அனுபவத்தை, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அனுபவத்தை அவர்கள் விட்டு போனார்கள் என்பதை வேதத்தில் நாம் படித்து அறிந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இச்சைகளுக்கு இடம் கொடுக்குறோமா? இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. மாம்ச இச்சை நம்ம விட்டு போகணும். கண்களின் இச்சை ஒரு நாள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஒரு நாள் நமக்குள்ள இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்துட்டா போதும், எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படிதான் வேதம் சொல்லுது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வித்தியாசம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இச்சையோடு பார்த்துட்டாவே போதும், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இச்சை ஒரு நாள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. கிறிஸ்துவினுடையவர்கள் மாம்சத்தையும் அதனுடைய ஆசைகளையும் அதனுடைய இச்சைகளையும் சிலுவையிலே அறியும்படி அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். இந்த காலை வேளையில் இந்த பரிசுத்த வாரத்தில் சிலுவையின் முதலாவது தியானம் பவுலை போல சொல்லணும், நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். சிலுவையில் அறையப்படும்படி ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் தியானித்த இந்த 5 விதமான காரியங்களை நாங்கள் சிலுவையில் அறையட்டும். எங்களுக்குள்ளே இருக்கிற பழைய மனுஷன், ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்கிற உலகம், எங்களுக்குள்ளே இருக்கிற மாம்சம், எங்களுக்குள்ளே இருக்கிற ஆசைகள், என்னுடைய இச்சைகள் எல்லாம் ஆண்டவரே சிலுவையில் அறையப்படட்டும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் வாயை திறந்து ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சிலுவையில் அறையப்படும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் அல்ல, நீரே எங்களிலே பிழைத்திருந்து எங்களை நடத்தும்படி உடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். சிலுவையில் அறையுண்டே, இனி நான் அல்ல இயேசுவே. சொல்லுங்களே, சிலுவையில் அறையுண்டே, இனி நான் அல்ல இயேசுவே, அவரின் மகிமையே எனது லட்சியமே, அவரின் மகிமையே எனது லட்சியமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பயப்படாதீங்க, ஆண்டவரோடு கூட அறையப்பட ஒப்பு கொடுங்க. பரலோகத்தில் நித்திய காலமாய் அவரோடு இருந்து நாம் அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வார். சிலுவையில்
அறையப்படும்படி நான் என்னை அர்ப்பணித்து விட்டேன். நான் அல்ல, இனி கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். பிதாவே, நீர் கொடுத்த நல் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உண்மையிலே நாங்கள் பிழைத்திருக்க உம்மோடு நித்திய காலமாய் நாங்கள் காணப்படுகிற பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை எங்களுக்குள்ளே தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த பரிசுத்த வாரத்தின் முதலாவது நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த கிருபை தாங்கி நடத்த ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை, பலவீனத்தோடு சுவினத்தோடு இருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதித்து சுகமாய் சமாதானமாய் கர்த்தர் நீரே நடத்துவீராக. வல்ல கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பிறந்த நாளை காண்கிற சகோதரி மேரி பிலோமினாவோடு கூட நம்முடைய கிருபை இருக்கட்டும். புதிய ஆண்டின் ஆசீர்வாத நன்மெழுத்தார் குடும்பத்தை ஆசீர்வதி பெரிய காரியங்களை செய்யும். வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சிலுவையில் அறையப்படும்படி நாம் ஒப்பு கொடுப்போம். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுங்க. அவரே நமக்குள்ளே இருந்து நம்மை ஆசீர்வதித்து நன்மையை தந்து நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.